Please subscribe to my channel. Hit the bell icon and never miss any updates. Hello friends, Assalamu alaikum. Welcome back to my channel Sumi's Home Chef. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டீ கடை கிழங்கு போண்டா தாங்க. அதாவது டீ கடையில் போடுறது மாதிரியான அதே சுவையில் உருளைக்கிழங்கு போண்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். இது டீ டைமுக்கு மட்டும் இல்லாமல் இஃப்தார் டைமில் நோன்பு கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது நீங்கள் உப்பு போட்டு வச்சுக்கலாம், இல்லைனா உப்பு போடாமலும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை சூடு ஆறுறதுக்காக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிக்கலாம். இதோட ஸ்கின்னெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்புறமா இதை நல்லா லேடிலாலேயோ இல்லைனா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா கைகளாலேயோ ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் 2 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணது அதையும் சேர்த்து நாம் வதக்க ஆரம்பிக்கலாம். இந்த கிழங்கு போண்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த உருளைக்கிழங்கு வேகிற டைம் தாங்க அதிகம். மற்றபடி இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஆனியன் ஓரளவுக்கு வதங்கி இருக்குல்ல, இதில் நாம் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதோட ராஸ்மெல் போகிறது வரைக்கும் கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறமா அதில் 2 இல்லைனா 3 க்ரீன் சில்லியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரமாக நம்ம வதக்குனதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கலாம், 1 இல்லைனா 2 சேர்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஏற்கனவே உப்பு போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு ஏற்றது மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நாம் போண்டாக்கு போடுறதுக்கு ஏற்றது மாதிரியான சின்ன சின்ன பால்ஸாக அதை டிவைட் பண்ணி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். அதுலேயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இது நீங்கள் பச்சரிசி மாவோ இல்லைனா புழுங்கரிசி மாவோ சேர்த்துக்கலாம். அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அண்ட் காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள் இங்கே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம். அப்புறமா தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கட்டியான பேஸ்ட் மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம பஜ்ஜி போண்டாக்கெல்லாம் மாவு மிக்ஸ் பண்ணுவோம்ல தண்ணி, அந்த மாதிரி நல்லா கட்டியான பேஸ்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு உருளைக்கிழங்கு பால்ஸையும் உருட்டி எடுக்கும்போது அந்த மாவு கம்ப்ளீட்டாக கோட் ஆகி வரும். ஸோ ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். மாவு நல்லா கலந்துட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இதில் சால்ட் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கான ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் மிதமான சூட்லேயே இருக்கட்டும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பொட்டேட்டோ பால்ஸை இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த மாவில் கோட் பண்ணி ஆயிலில் விட்டுக்கலாம். அண்ட் ஃப்ரை பண்ணும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்காமல் பார்த்துக்கோங்க. இதை எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிறது மாதிரி ஒவ்வொன்றா கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டு நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டீ கடை பொட்டேட்டோ போண்டா தயாராகிடுச்சு. ஸோ சுட சுட டீ கூட சூடான பொட்டேட்டோ போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். அதே மாதிரி நோன்பு கஞ்சி கூடையும் நான் சொன்னது மாதிரி சூப்பர் காம்பினேஷனில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துட்டு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.